ஒரு பிஸ்னஸ் ஓனரோட வேலை என்ன தெரியுங்களா? சேல்ஸ். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்து உங்களுக்கு சேல்ஸ் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தென் இந்த வீடியோ 3 நாள் உங்களை ஒரு சேல்ஸ் எக்ஸ்பர்ட்டாக மாற்ற வேண்டியது என் பொறுப்பு. ஜஸ்ட் ஃபாலோ திஸ். சேல்ஸ் உங்கள் கஸ்டமர் எஸ் அப்படின்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக வராது. உங்கள் கஸ்டமர் அந்த ப்ராப்ளத்தை இக்னோரே பண்ண முடியாதுன்னு எப்போ முடிவெடுக்கிறாரோ அப்போ தான் உங்களுக்கு சேல்ஸ் வரும். சேல்ஸில் 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அர்ஜென்சி, ஓனர்ஷிப் அண்ட் கான்சிக்வன்ஸ். ஃபர்ஸ்ட், டே 1, do not pitch, diagnose the problem. அதாவது உங்கள் கஸ்டமரை தாண்டி அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக டயக்னோஸ் பண்ண முடியும்னு பாருங்கள், கஸ்டமரோட ப்ராப்ளத்தை. அண்ட் தென் ask the customer whether is this a problem there for the next 6 months. If they say yes, then they are owning the problem. Then your job becomes easy. Day 2, follow up பண்ணுறது நிறுத்திடுங்க. ஃபாலோ பண்ண எஸ்கேப் ரூட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுறது வேஸ்ட். ஃபாலோ பண்ணுறது நிறுத்திடுங்க. இன்ஸ்டெட் 2 பாத்தை உங்கள் கஸ்டமருக்கு கொடுங்க. Path 1, nothing changes the problem. Path 2, problem will get fixed, பட் டெசிஷனை சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த வாரத்துக்குள்ளே இந்த ப்ராப்ளத்தை முடிச்சா உங்களுக்கு பெட்டரா அப்படின்ட்டு அவங்க எந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னு பாருங்கள். ப்ராப்ளத்தை முடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்கள் ஜாப் பிகம்ஸ் மச் ஈஸியர். Day 3, not convince, just remove the risk. அவங்க கிட்ட ஒரு அர்ஜென்சியை கிரியேட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் எஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உங்களோட ப்ரையாரிட்டி இப்போவா இல்லை அதுக்கப்புறமா அப்படின்ட்டு. அவங்களோட ப்ரையாரிட்டி இப்போ அப்படின்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கொடுக்குறீங்க. நீங்கள் கிளாரிட்டி கொடுக்க அவங்க ப்ரெஷர் இன்டர்னலாக அவங்க மேலே ஏறும். தென் தே வில் டேக் அ கால். ஸோ சேல்ஸ் கஷ்டமான விஷயமே இல்லை. நீங்கள் கரெக்டான மெத்தடில் அப்ரோச் பண்ணும்போது சேல்ஸ் பிகம்ஸ் மச் மோர் ஈஸியர். உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்னிக் தெரிஞ்சதை அதை கமெண்ட் பண்ணுங்கள். Let's do it.